எண்ணெய் புதுசா இருக்கு, அதுல நம்ம ஆழமா வறுக்கிறோம்னா கேலரிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இது நம்ம அப்பப்போ சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கிறிஸ்பிக்கு வர்த்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி கருப்பான எண்ணெயில வறுக்கிறது என்னதான் டேஸ்டா இருந்தாலும் வர்த்தே கிடையாதுங்க. எப்படி நீங்க டெய்லி உங்க டேஸ்டையும் ஹெல்த்தையும் பேலன்ஸ் பண்ணலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நம்ம புது எண்ணெய் எடுத்துக்கிறோம், அதுல நம்ம இந்த விஷயத்தாவது நல்லா ஆழமா வறுக்கிறோம்னா அந்த எண்ணெயை 170 இருந்து 190 டிகிரி வரைக்கும் சூடு பண்ணணும். அப்போ நம்ம போடுற சாப்பாடு அதுல கிறிஸ்பி ஆயிரும். அது பேரு மெய்லார்ட் ரியாக்ஷன். அதனாலதான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் வருது. ஆனா இந்த மாதிரி எண்ணெய் கருப்பாச்சுன்னா இதை திரும்பி திரும்பி யூஸ் பண்ண எண்ணெய், இதுல சாப்பாடோட எரிஞ்ச சின்ன சின்ன பிட்ஸ் இருக்கும். அண்ட் எண்ணெய் இவ்வளவு கருப்பா இருக்குன்னா அந்த எண்ணெயில கேன்சரை காஸ் பண்ற ஆல்டிஹைடு, ஆக்ரிலமைட்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தங்க. திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயில நம்ம ஆழமா வறுக்கணும்னு வைங்களேன், புது எண்ணெயை விட அதை பயங்கர அதிகமா சூடு பண்ண வேண்டியிருக்கோங்க. அண்ட் அது கூட நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஸோ ஓவராலா வயிறுல இருக்க நல்ல பாக்டீரியா போகும், கேன்சருக்கு ரிஸ்க் அதிகம், ஃப்ரை பண்ற ஃபுட்ஸ்ல எண்ணெய் அதிகமா உறிஞ்சிக்கும். ஸோ வர்த்தா இல்லையா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.